ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். உலகத்தில் எத்தனையோ ஆலயங்கள் இருந்தபோதும் ஒரு சில ஆலயங்களுக்கு மட்டும் பக்தர்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து சென்று வருவார்கள். அதன் ரகசியம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் வரும்போது தங்கள் வாழ்வு மாறாதா, விதி மாறாதா என்று ஏங்கி ஆறுதல் தேடி நிற்கும் இதயமானது இறுதியில் கர்மவினை தீர செல்லும் இடம்தான் ஆலயம். மூச்சு முட்டும் அளவு பிரச்சனைகள் வாழ்வை சூழ்ந்தபோதும் இனி வாழ வழியே இல்லை என்ற நிலையில் நம்பிய மனிதர்கள் அனைவரும் கைவிரித்த வேளையில் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று ஒரு கோவிலுக்குள் காலடி எடுத்து வைத்த அடுத்த நொடி தலையெழுத்தே மாறினால், தீராத கஷ்டங்களெல்லாம் தொலைந்தாள், துரத்திய பகையை ஓடி ஒளிந்தாள், இனி சந்தானமே இல்லை என்ற நிலையில் வம்சம் தழைக்க குழந்தை பிறந்தாள், மருத்துவர்களால் தீர்க்க முடியாத நோய் சரியானால், நஷ்டமான வியாபாரத்தில் கோடிக்கணக்கில் லாபம் வந்தால் அந்த கோவிலை யாரால் தான் மறக்க முடியும்? அப்படி ஒரு ஆலயம்தான் திருச்செந்தூர் முருகன் ஆலயம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பல யுகங்களாக இருக்கும் கோவிலாகும். ஓம் எனும் பிரணவ வடிவில் அமைந்திருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த முருகன் குரு பரிகார ஸ்தலம் திருச்செந்தூர் முருகன் கோவிலாகும். முருகப்பெருமானுக்கும் சூரனுக்கும் யுத்தம் நடந்த இடம் திருச்செந்தூர். இது பிரம்மாண்டமான ஆலயம். இதில் எண்ணற்ற தூண்கள், அழகிய சிற்பங்கள், பெரிய பெரிய பிரகாரங்கள் என கோவிலே ஒரு அரண்மனை போல காட்சி தரும் அழகிய ஸ்தலம்தான் திருச்செந்தூர். வானிலிருந்து கழுகு பார்வையில் அலைகடலோரத்தில் இருக்கும் கோவிலையும் ராஜகோபுரத்தையும் கோவிலின் முழு தோற்றத்தையும் காண்பதே ஒரு வரமாகும். எத்தனை அழகு பாருங்கள்! திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் வடிவமாக காட்சியளிக்கிறார். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவனாக இங்கு முருகன் ஒரு சேர்ந்த சக்தியாக விளங்குகிறார். பிரம்மனின் ரூபமாக வெள்ளை சாற்றியும், மகாவிஷ்ணுவின் ரூபமாக பச்சை சாற்றியும், சிவபெருமானின் தோற்றமாக சிவப்பு சாற்றியும் ஆவணி மாசி திருவிழாவின் போது கொண்டாடப்படுகின்றது. அந்த விழாவை காண பக்தர்கள் உலகெங்கிலும் இருந்து திருச்செந்தூருக்கு வந்து முருகனின் 3 வகையான அலங்கார கோலத்தை தரிசித்து செல்கிறார்கள். அதை காண கண்கோடி வேண்டும். இன்னும் பல அற்புதங்களை அடுத்த காணொளியில் கேட்கலாம். நன்றி, வணக்கம். திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா.